என் உள் மனசு சொன்ன மாதிரியே இவர் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. இவரை எப்படியாவது காப்பாத்தணும். நாகம்மா!
கும்பிடுறேன் சாமி. உடம்புலாம் எப்படி இருக்கு? என் தங்கச்சி கேட்டு சொல்லிச்சு. பூஜை முடிஞ்சவன ஓடியாந்துட்டேன். உங்க தங்கச்சி யாருங்க? என்ன இப்படி கட்டிட்டீங்க? பூசாரி சாமுண்டின்னா கேக்குறவங்களோட சாமி வரும், அவ்வளவு பக்தி. சாமுண்டியா? நீங்க சாமுண்டியோட என்ன சாப்பிடுறீங்க? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. இந்த தீர்த்தத்தை சாப்பிடுங்க. என்ன தீர்த்தம்? இது முத்துமாரியம்மன் கோயில் தீர்த்தம். இதை சாப்பிட்டா செத்து பணம் கூட பொழைச்சுக்கிடுவாங்க. அதான் என் தங்கச்சி கொடுத்து விட்டுச்சு. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அது காரணம் சாமுண்டி தான். நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. உண்மைதாங்க. என் தங்கச்சி தொழில தாங்க பூசாரி, குணத்துல கருமாறி. அந்த புண்ணியவதிக்கு தான் தாலி பாக்கியமே கிடைக்கல. காலகாலத்துல என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைமான்னு அந்த முத்துமாரி என்கிட்ட கேட்டிருக்கேன். அவ என்னை கண்ணை திறக்கிறாளோ. ஆனா ஒண்ணுங்க, அதே முத்துமாரியம்மன் கோயில்ல என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தல. என் பேரு பம்ப சடையாண்டி இல்லைங்க. வாங்க. உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு நல்லா இருக்குங்க, ஆனா மனசுதான் கொஞ்சம் கெட்டு போச்சு. கெட்டு போச்சா? அது தப்பா கெட்டு போலீங்க, சரியா தான் கெட்டு போச்சு. அது வந்து வந்து நான் ஓப்பனாவே சொல்லிடுறேங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேங்க. என்னங்க கலக்கலா ஒரு கல்யாணம் விஷயம் சொன்னா கலங்கி போய் பாக்குறீங்க? வேண்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையும் எனக்கு இல்ல. இந்த ஊர்ல ரத்னான ஒரு பொண்ணு இருக்கா. உங்க படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் அந்த மாதிரி பொண்ணுதான் பொருத்தமா இருப்பா. இந்த கோயில நின்னு சொல்றேன், அப்படிப்பட்ட பொண்ணுதான் உங்களுக்கு மனைவியா வருவா. என்னங்க நான் உங்க கல்யாண பொண்ணா இருக்க சொன்னா நீங்க என்னமோ கல்யாண புரோக்கரா மாறிட்டீங்களா? இத பாருங்க, என் முன்னால உலக அழகியே வந்தாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பண்ணா உங்களை தாங்க பண்ணிப்பேன். மன்னிச்சிடுங்க, இது பூஜைக்கு வந்த பூ, யார் கழுத்துக்கும் மாலை ஆகாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. என்ன ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? என்ன தகராறு? நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இவங்க காலம் முறை பூசாரி இருப்பேன்னு அடம்பிடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் என்னதும் தப்பு இல்ல. இந்த மாதிரி விஷயத்துல மனுஷங்க முடிவு எடுக்கிறத விட பொறுப்பை தெய்வத்தை விட்டா ரொம்ப நல்லது. ஆத்தா முன்னாடி குங்குமம் பொட்டணத்தையும் விவ்விரி பொட்டணத்தையும் போட்டு முடிவு கேட்போம். குங்குமம் வந்தா தங்கச்சி இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிறணும். விவ்விரி வந்தா ஐயா நீங்க ஒதுக்கிடணும். சரிங்க. நல்ல முடிவு விடுமா. தங்கச்சி குங்குமம் வந்திருக்குமா? நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. கோயில் பூசாரி சாமுண்டிக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் சங்கரையாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கோயில் பூசாரிக்கு இவ்வளவு அழகான மாப்பிள்ளையா? பெரியம்மா, சாமுண்டிக்கு தங்கமான மனசு, அதனாலதான் மனசு போல மாப்பிள்ளை. அதுக்குன்னு குடுப்பன வேணுண்டி. நம்ம பண்ணையாரோட பொண்ணு ரத்னா இருக்காளே, அவ திமிருக்கு ஆசைப்பட்டாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா? வா வா, அவளுக்காவது இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறது. இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காதா? இந்த மாதிரி மாப்பிள்ளை என்னடி? இதே மாப்பிள்ளையை கட்டி காட்டுறேன். என்னடா இது ஸ்வீட் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன குட் நியூஸ்? எனக்கு கல்யாணம் ஆக போகுது. என்னம்மா இது? ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன்ற மாதிரி அப்பா என்ன கல்யாணம் வந்து சொல்ற? உன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அப்பா நான் தானே. நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க, நீங்க தான் மாப்பிள்ளை கிட்ட பேச போறீங்க, நீங்க தான் கல்யாணமும் பண்ணி வைக்க போறீங்க. பட் மாப்பிள்ளையை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மாப்பிள்ளை யாரு? சங்கர். ஓ அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரா? யா. அவன் உன்னை விரும்புறானா? நோ, அந்த பூசாரி, அதான் அந்த கோவில் அனாதை சாமுண்டி இருக்கால, அவளதான் காதலிக்கிறாரா, அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணிருக்காரா. என்னடி சொல்ற? இன்னொருத்திய விரும்புறவன நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எப்படி ஆசைப்படலாம்? அதான் என்னோட கேரக்டர். அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் இன்னொருத்திய காதலிச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஐ டோன்ட் கேர். அவர் தான் எனக்கு வேணும். பாத்தீங்களா, பொண்ண செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்கன்னு சொன்னேன்னு கேட்டீங்களா? இப்ப இன்னொருத்தி ஆசைப்படுறவன தட்டி பறிக்கலாம்னு பாக்குறாளே, இவள என்ன பண்ணலாம்? என்ன பண்றதா? கல்யாணத்தை பண்ணி வைங்க, இல்லன்னா
நான் சூசைட் பண்ணிக்குவேன். என்னடா இது பைத்தியக்காரத்தனம்? நீ கேட்டு நான் ஏதாவது இல்லைன்னு சொல்லிருக்கேனா? அந்த சங்கர் உன் கழுத்துல தாலி கட்டுறான், போதுமா? Thank you dad. Thank you so much. ஏங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அந்த கோயில் பூசாரி சாமுண்டி நம்ம குலதெய்வத்துக்கு சமங்க. அவளுக்கு துரோகம் பண்ணா நம்ம குடும்பம் விளங்காதுங்க. அந்த புதையல் பொக்கிஷங்கள்லாம் எடுத்துட்டு வா, போ. உங்க மந்திர சக்திக்கு மாத்து சக்தி இல்லைன்னு சொன்னீங்களே, இப்ப என்னாச்சு? ஒரு சாதாரண நாக சக்தி உங்க யாக உருவத்தை அழிச்சிருச்சேன். புத்தம் புத்துக்குள்ள இருக்கிற பொக்கிஷமும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. இப்பதான் தெரியுது அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. ஒரு சாதாரண மண் புத்துக்கு மகா சக்தி எப்படி வந்தது? முத்துமாரியம்மன் கோயில் நேர் பார்வையில் அந்த புத்து இருக்குது. அதனால தான் அந்த புத்துக்கு அவ்வளவு சக்தி வந்தது. அப்போ அந்த பொக்கிஷத்தை நம்மளால எடுக்க முடியாதா? முடியும். அந்த முத்துமாரியம்மன் கோயிலை மூடணும். 6 கால பூஜை நடக்காம தடுக்கணும். ஊருக்கே குலதெய்வம் அந்த முத்துமாரியம்மன். அந்த கோயிலை எப்படி மூட முடியும்? எந்திரம் மந்திரத்தை விட சக்தி வாய்ந்தது தந்திரம். அந்த தந்திரத்தை வச்சு கோயிலை மூடு. வணக்கம் சார். ஓ, வாங்க வாங்க வாங்க. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். நீங்க வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. லைஃப்ல இன்ட்ரெஸ்டிங் பார்ட் நம்ம நினைக்காது நடக்கிறது தான். சில விஷயங்கள் சர்ப்ரைசிங்கா இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு ஷாக்கிங். ஓ, இப்போ நீங்க சொல்ல போறது சர்ப்ரைஸ் நியூஸா ஷாக்கிங் நியூஸா? சர்ப்ரைஸ் கலந்த ஷாக். வாட் சார், நான் கோயில் பூசாரி சாமுண்டியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். இதுல அவங்களுக்கு சம்மதம். ஓ, வெரி குட் வெரி குட். சாமுண்டிக்கு அப்பா அம்மா கிடையாது. நீங்க இந்த ஊருக்கே கார்டியன் மாதிரி. நீங்க தான் எங்க கல்யாணத்தை முன்னிருந்து நடத்தி வைக்கணும். இதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இல்ல. கல்யாணத்தை முன்னிருந்து நடத்துறது மட்டும் இல்ல, கல்யாணத்தோட மொத்த செலவையும் நான் தான் செய்வேன். சம்மதமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நானோ சாமுண்டி என் பொண்ணு மாதிரி. இது எங்க வீட்டு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் சித்திரை மாசம் 17ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கோங்க. நாள் நல்லா இருக்கு. ஓகே சார். அப்ப நான் மேரேஜ் இன்விடேஷனோட வந்து பாக்குறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஐயா, கோயிலை மூட போறதா சொன்னீங்க. ஆனா இப்ப கோயில் பூசாரிக்கே கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க. கோவிலை மூடுறதுக்கு தான்டா இந்த கல்யாணமே. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி.
என்னம்மா என்னாச்சு? ஆணி குத்திடுச்சுன்னு. சாமுண்டி, இந்த ஆணி மேல நீ நடக்கல, இந்த ஆத்த நடக்கிறதா ஐதீகம். முத்துமாரி அம்மன் குடியிருக்கிற உன் உடம்புல ரத்தம் சொட்டுதுன்னா உன் மனசு சுத்தம்லன்னு அர்த்தம். மன்னிச்சிடுன்னு. இந்த பூசாரி ஒரு பொண்ணு தானே. கழுத்துல எலுமிச்சம்பழம் மாலை இருக்கிறத மறந்துட்டேன். கல்யாண மாலை இருக்கிறதா நினைச்சிட்டேன். மனசு கெட்டுடுச்சு. ஆணி குத்திடுச்சு. பரவாயில்லம்மா, ஆத்தா தப்ப உணர்த்துவா, தண்டிக்க மாட்டா. நீ போய் ஆத்தாட்ட மன்னிப்பு கேளு. தப்பு நடந்து போச்சு, பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னமா சொல்ற? இன்னைக்கு சித்திரை மாசம் 16ஆம் தேதி முத்துமாரியம்மன் ஒரு மூர்க்க அசுரனை சம்ஹாரம் பண்ண நாள். ஒவ்வொரு வருஷமும் ஆத்தாவுக்கு இந்த நாள்ல அசுர சம்ஹார சுபாவம் வந்துரும். அவ தன்னையே மறந்துடுவா. பூவாடக்காரி ரத்தவாடக்காளியா மாறிடுவா. இன்னைக்கு ராத்திரி ஆத்தா கோயிலை விட்டு வெளியில வந்தா ஒரு உயிர் பலி ஏற்படும். உண்மைதாம்மா. வருஷம் இந்த நாள்ல ஆத்தா கோயிலை விட்டு வராம இருக்க நீ சாந்தி பூஜை பண்றது வழக்கம். இப்படிப்பட்ட நாள்ல என் கல்யாணத்தை வச்சுட்டியே. விடிய விடிய சாந்தி பூஜை பண்ணிட்டு விடுஞ்சதோ ஓம குண்டத்துக்கு முன்னால நான் மனப்புண்ணா எப்படி உட்கார முடியும்? அண்ணே, தயவு செஞ்சு என் கல்யாணத்தை தள்ளி வச்சிடுங்க. என்னமா இது? நாளை கல்யாணம், இன்னைக்கு தள்ளி வைக்க முடியுமா? நான் வாழணுங்கிறது முக்கியம் இல்ல, ஊர் வாழணும். உக்ர அம்மனால ஒரு உயிர் பலி ஏற்படக்கூடாது. என் கல்யாணத்தை நிறுத்திடுங்க. அவசரப்படாதம்மா. மந்திர சக்தி கட்டுப்படுற ஆத்தா உன் நல்ல மனசு கட்டுப்படுவா. சாந்தி பூஜைக்கு இருக்கிற சக்தி உன் சத்தியத்துக்கு நிச்சயம் உண்டுமா. இன்னைக்கு ஆத்தா கோயில விட்டு வந்தா தானே உயிர் பலி நடக்கும். வரக்கூடாது, சத்தியம் வாங்கிக்க. அம்மா, உன் மக கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நீ இந்த கோயிலை விட்டு வெளியில வரக்கூடாது. நான் வந்து சொல்ற வரைக்கும் நீ இந்த கர்ப்ப கிரகத்தை தாண்டி வரக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம். சரிமா, தினமும் அம்மனுக்கு அலங்காரம் பண்ண நீ வருவ. இன்னைக்கு உனக்கே அலங்காரம் பண்ண நாள் வந்தாச்சு. சாமுண்டி, இனிமே காலையில கோயில் பூஜை, ராத்திரியில குடும்ப பூஜை தான். பூசாரி அம்மா, என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு புத்து கோயில் பத்தி எரியுது. புத்து கோயில் பத்தி எரியுது, அணைக்கலாம்னு வந்தியா? அணையத்தான் போகுது, தீ இல்ல உயிர். எங்க முதலாளி பொண்ணுக்கும் சங்கருக்கும் கல்யாணம் நடக்கணும்னா உன்னை ஒழிச்சுக்கிட்டே ஆகணும். வேண்டாம், என்னை விட்டுடுங்க. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம்.